இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகத்திக்கீரை துவட்டல். அகத்திக்கீரை ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள், உப்பு, கல் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஒரு தடவை அலசிட்டு இன்னொரு தடவையும் அலசிடலாம். வேணா 2-3 தடவை கூட மண் இருந்தால் அலசிடணும் சுத்தமாக. தூள் உப்பு கூட போட்டு அலசலாம், கல் உப்பு தான் போடணுன்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி நல்லா சுத்தம் பண்ணது தான் அது. உருவி சுத்தம் பண்ணிட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் போல் இருந்திருக்கும் தண்ணியில். தேவையான இன்க்ரீடியன்ஸு: வெங்காயம், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, 5-6 காஞ்சி மிளகா, நல்லெண்ணெய், மஞ்சத்தூள் கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம் திருவடுது, ஒரு 2-3 பத்தை போல் இருக்கும், கல் உப்பு. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையானது. இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இதில் உளுத்தம்பருப்பு, நான் வேறு எந்த பருப்பு சேர்க்க போகிறது இல்லை, அதனால கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஜாஸ்தி போடுறேன். கொஞ்சம் செவந்த உடனே காஞ்ச மிளகா, ஒரு 5-6 காஞ்ச மிளகா போட்ட உடனேயே தீயக்கூடாது, வெங்காயம் போட்டுக்கணும் உடனே. கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி வரணும் வெங்காயம். பொழிஞ்சி வச்சுருக்கிற கீரையை போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிடுவோம். இப்போது எண்ணெய் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அகத்திக்கீரை நார்மலாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அகம் ப்ளஸ் தி அகத்தி, அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கிற உஷ்ணத்தை சமன் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது இந்த அகத்திக்கீரைக்கு. சில பேர் தக்காளி சேர்த்தும் செய்வாங்க, கொஞ்சம் அதோட துவர்ப்பு கம்மியாகும் அப்படின்றதால. நம்ம இன்றைக்கி தக்காளி சேர்க்க போகிறதில்ல, வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தி போட்டுக்கலாம், அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். இளங்கீரையாக இருந்தால் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இதுக்கு முத்தின கீரை, அதனால ஜாஸ்தி வெல்லம், தேங்காய், தக்காளி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம தேவைப்படுற லெவலுக்கு கீரையை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும், அப்போ தான் நல்லா வெந்து கொடுக்கும். வேகலைன்னா சாப்பிட முடியாது. மஞ்சத்தூள், கல் உப்பு, கீரை நல்லா வதக்கியாச்சு. எண்ணெயில் போடுறேன். மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா வேகணும். 10 நிமிஷம் கூட கொடுத்து திறந்து பார்க்கலாம். நல்லா மூழ்கிடுச்சு. அப்பப்போ கிண்டி கொடுங்க, அடியில் இருக்கிற கீரைலாம் மேலே வரணும். உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தண்ணியை வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரமும் தெரிஞ்சிடும் இல்லையா, எவ்வளோ மிளகா போடணும்னு. உப்பு காரம் எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கீரை போட்டு 20 மினிட்ஸ் மேலே ஆகுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வந்துச்சுன்னா கொஞ்சம் மெசிட்டு பார்க்கணும். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் முத்தல் கீரையாக தான் கிடைச்சிது. அதாவது கொஞ்சம் வேகணும். இளங்கீரையாக இருந்தால் சீக்கிரமாக வந்துடும். 20 மினிட்ஸ் ஆகி கூட இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது. 5 நிமிஷம் இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் சொல்லி 1/2 மணி நேரமாக ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்குது. இதில் நிறைய தேங்காய் போடுறேன், ஏன்னா கொஞ்சம் துவர்ப்பு இருக்குது. தேங்காய், இது எவ்வளோ வெல்லம், தேங்காய் வெல்லம் போட்டு இறக்கிடுது. அவ்வளோதான், முடிஞ்சது. இதே தண்ணி சாறு வைப்பாங்க, அகத்திக்கீரை தண்ணி சாறுன்னு. அதாவது சாதம் வடித்த கஞ்சி, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் சேர்த்து கீரையை வேக வச்சு தண்ணி சாறு, அதுவும் உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி.
அதனால தான் இது அகத்திக்கீரைன்னு சொல்கிறோம். அவ்வளோதான், நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு.